டாப் 10 சம்பவங்கள் ஆஃப் சிஎம் சார். இப்போ பிளைண்டா ரைட் பண்ண போறது கணேஷ். பையனா பொண்ணா? பையனா? அப்பா பேர் என்ன? ஜெயக்கடாவுடைய ஆண் குழந்தைக்கு கருணாநிதி என்று பேர் சூட்டப்படுது. வந்து கல்ட் கிளாசிக், இது கல்ட் கிளாசிக். ஜெயக்கடா வந்து இப்போ எருமக்கடா பன்னிக்கடா அப்படின்னு பார்த்துருப்போம். ஜெயக்கடா அதாவது ஹியூமன், நம்மளோட எவால்யூஷனை பற்றி பேச. எவால்யூஷன் நம்ம வந்து ஒரு மிருகத்துலேருந்து தான் மனுஷனாக வந்திருக்கோம். நம்பலையா நீ? அதே தான். அதை வந்து மறந்துட்டாங்க இப்போ தற்காலத்தில். அதை வந்து நினைவுபடுத்துறாரு. இந்த ஜெயக்கடா வந்து இப்போ வளர்ந்துருப்பார்ல இல்லடி. ஜெயக்கடா வந்து பையனுக்கு பிறகுலடி. ஜெயக்கடாவின் பையன் கருணாநிதி. இதுதான் அந்த அம்மா ரியாக்ஷனை பார்க்கணுமே. ஷேக் அலாவுதீன் எப்படி இருக்கு? நார்மலாக இருக்கு. ஜெயக்கடா பையனுக்கு பேர் வைக்க சொன்னா என் கணவருக்கே பேரு. இல்லை இன்னொன்று நோட் பண்ணியாதுல நீ? ஷேக் அலாவுதீன் அப்படின்னு சொல்லி ஷேக் அலாவுதீன் ஒரு உதடுகள் ஒட்டுது. ஜெயக்கடா அப்படின்னு சொல்லி ஷேக் ஜெயக்கடா உதடுகள் ஒட்டாது. இப்படி எல்லாத்துலயும் ஹிடன் லேயர் தான். இதுக்கு நம்பர் 1, கண்டிப்பா இதுக்கு நம்பர் 1. பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு. 8வது இடம் கொடுக்குறேன். தவறா இன்டர்பிரேட் பண்ணிட்டாங்க இந்த சோசியல் மீடியா. வந்து திடீர்னு உன்னை வந்து யாரும் அத்திரி போயிட்டாங்க, நீ பயப்படுவல்ல, ஒரு கையை கொண்டதுக்கே நீ பயப்படுத. சங்கிலி பருப்பு, இப்போ பருப்புங்கிறது டெய்லி பார்ட் ஆஃப் த லைஃப், நம்ம சாப்பிட்றது தென்னிந்தியாவில். அதேமாதிரி தாலி அரிப்பு, அரிப்புங்கிறது நம்ம அரிக்கும், கழுத்தில் அரிக்கும், மேலே அரிக்கும், கீழே அரிக்கும், எங்கேனாலும் அரிக்கும், எப்போனாலும். ஸோ நார்மலைஸ் பண்ணுறாரு. ஸோ சடனாக நாளைக்கு வந்து யாரும் கழுத்தில் வந்து சங்கிலி அறுத்துட்டாங்கன்னு நீ பேனிக் அட்டாக் ஆக மாட்டேன். ஒரு நார்மலான விஷயம்தான் போல சங்கிலி பருப்பு தாலி அறுப்புலாம். ஏன்னா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் இருந்தாதான் ஒரு கல்யாணத்தை சிறப்பா ஓரளவுக்கு செஞ்சு கொடுக்க முடியும். அதாவது என்ன சொல்ல வராருன்னா, இவர் யார்? இவர் ஆக்சுவலா ராஜேந்திர சோழனுடைய அப்பா ராஜராஜ சோழன், ராஜராஜ சோழனாகிய ஸ்டாலின். ஸோ அதான் சொல்ல வராரு. அந்த காலத்தில் எப்படியான ஒரு ஆட்சி முறை இருந்தது? அந்த காலத்தில் 1 கிலோ தங்கம் எவ்வளோ இருக்கும்? ஒரு 100 ரூபா இருக்குமா? ஸோ பெண்களுக்கு வந்து 100 ரூபானா 50 கிலோ தங்கம் போட்டு கல்யாணம் பண்ணி வைப்பேன், அந்த அளவுக்கு தங்கம் விலையை குறைப்பேன். இந்த ஜெர்மனி கஜானாவே காலி பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். ஒரு போர் தொடுத்து அங்கே தான் தங்கத்துக்குலாம் அப்படி சொல்ல வராரு. ஒருவேளை அவர் அப்படி இல்லை, அப்படி இருக்குன்னு நினைக்கல. விலை குறைப்பாரா இல்லை ஏதோ பிளான் வச்சிருக்காரு, அதை தான் சொல்ல வராரு. இதில் அந்த அளவுக்கு பிற்காலத்துக்கு கொண்டு போயிட்டாரு. இல்லை அப்படி இல்லை, பிற்காலம் மாதிரியான பொற்காலத்தை கொண்டு வர போறாரு. ஓ சரி. இதுக்கு நான் எத்தனை நம்பர்? இதுக்கு ஒரு 3. 1553 கோடி ரூபாய் செலவில் சேலம் உருட்டாலை சர்வதேச செலவுக்கு உயர்த்தப்பட்டு நம்ம 4 கொடுக்குறேன். இதுக்கு இது வந்து ஆக்சுவலாக தவறாக வந்து நம்மகிட்ட கொண்டு வந்துட்டாங்க. அவர் என்ன சொல்ல வராருன்னா, உருட்டு இன்னைக்கு இப்போ ஜென்சி டைமில் உருட்டுங்கிறது ரொம்ப பார்ட் ஆஃப் த லைஃப். இப்போ நீயே இவ்வளோ உருட்டுதே இப்போ நீ. இப்போ அதெல்லாம் வந்து சும்மா போகிற போக்கில் உருட்டிட முடியாது. ஸோ அதை ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ் படுத்தி உருட்டு ஆலை ரெடி பண்ணி அதை வந்து இப்போ 2021 25 இவ்வளோ உருட்டியிருக்காருன்னா காரணம் இந்த உருட்டு ஆலையிலேருந்து வந்தது தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட மாட்டீங்க. ஸோ உருட்டு ஆலையை ரெடி பண்ணி உருட்டுகளை உலகம் ஃபுல்லாக பரப்ப போகிறாரு. இப்போ நானே சிரிச்சிட்டேன். ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து சிரிப்பாக மாற்றிட்டீங்க. இது என்ன சொல்ல வராங்கன்னா, எரியுதுடி மாலா. நம்ம வந்து க்ளோஸ் டு ஈக்குவேட்டர் 500 கிலோமீட்டர்லாம் நம்ம இருக்கோம். அதை வந்து இப்போ மோடி ட்ரம்ப் மாதிரியான ஆள்களுக்கு சொல்லுதாரு. நாங்கள் வந்து சப்ட்ராபிக்கல் கூட கிடையாது, நாங்கள் ட்ராபிக்கல், நாங்கள் க்ளோஸ் டு ஈக்குவேட்டர். எங்களுடைய ஹீட்டே வேற, எங்களுடைய இடம் வந்து இப்படி கொதிக்கும். ஸோ எரியுதுடி மாலா மொதல் வார்த்தை. 2 ஃபேனா போடு அப்படிங்கவும், ஃபேனா போடுங்கவும் நீ சும்மா எரியுதுடி மாலா ஃபேனை போட கிடையாது. இப்போ என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கான மின்சார தேவை அதிகமாக இருக்கு. இப்போ அணு உலையெல்லாம் எதுக்குறாங்க மக்கள். அது எதுக்கு? இதத்திலிருந்து எல்லாத்துக்கும் பதில் வருது. கூடங்குளை அணுமின் நிலையம், வேற தண்ணியிலிருந்து கரண்ட் எடுக்கிறது, இப்போ அதானியுடைய சோலார் பவர் சிஸ்டம் ராமநாதபுரம் வந்திருக்கு. எல்லாத்துக்குமான விட இது. எரியுதுடி மாலா ஃபேனை போடு அப்படிங்கிறதுல அம்முட்டையும் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஃப்ளோல வருதா இல்லைன்னா எழுதி வச்சு பேசுற மாதிரியே இருக்கு. இல்ல இது ஃப்ளோல சொல்றதெல்லாம் முடியாது. இதெல்லாம் வந்து சும்மா சாதாரண விஷயங்கள். யோசிச்சு, அதாவது ஒரு 100 பேர் கொண்ட குழு உட்காந்து பிலாசபிக்கலா உட்காந்துட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி எழுதும் போது தான் கோட்ஸ் வெளியே வருமே தவிர ஃப்ளோலாம் பேச. அதுக்காண்டி அந்த பேப்பர் வச்சிருக்காரு. துண்டு பேப்பர் எதுக்குன்னா, அதில் பல ஃபார்முலா இருக்கும். நிறைய ஃபார்முலா வச்சு வரக்கூடிய ஃபைனல் ரிசல்ட்டை மட்டும் நம்மகிட்ட சொல்றாரு. அதுக்கு முன்னாடி அவ்வளோ கிரவுண்ட் ஒர்க் இருக்கு. இதுக்கு நம்பர் 6. ஓகே. இதுவுமே கல்ட் கிளாசிக் தான். வள்ளுவர், நம்ம பழைய இதெல்லாம் பார்த்தோன்னா வள்ளுவர் எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எல்லாத்தையும் பிரிஞ்சு பார்க்கணும், அறிஞ்சு பார்க்கணும், சொரிஞ்சு பார்க்கணும், பொழந்து பார்க்கணும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. இவர் மாடர்ன் டேக்கு ஏற்றாப்புல எவன் செத்தா எனக்கு என்ன,
இதே மாதிரி அறிஞ்சிலாம் பார்க்க வேண்டாம், எவன் செத்தா எனக்கு என்ன, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு இது ஒரு மாடர்ன் டே பிரகடனம் இது. இதுக்கு நம்பர் 2, ஐ டோன்ட் கேர், எதையும் கண்டுக்கிடாத. development only. Sure. Is the main issue. அதாவது டெவலப்மெண்ட் அவர் அதில் நாட்டின் வளர்ச்சியாக வீட்டின் வளர்ச்சியாக ரெண்டாக பிரித்து பார்க்கணும். அதில் நீ இப்போ நாட்டின் வளர்ச்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்பர் 1 கூட கொடுக்கலாம். வீட்டின் வளர்ச்சினா இன்ஃபினிட்டி. ஏன்னா அவர் இப்போ அவருடைய பிரமாண பத்திரம் போடுவாங்கல்ல அரசியலுக்கு, சொந்தமாக கார் கூட கிடையாது அவர்கிட்ட. கார் கூட கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் இப்போ நீங்கள் சொல்லும்போது இல்லை அதெல்லாம் வந்து கிஃப்ட் பண்ண இன்பநிதி கிஃப்ட் பண்ணது, அது பேரன் கிஃப்ட் பண்ணியிருக்காரு. சான்றோர் என கேட்ட தாத்தா அப்படிங்கிற மாதிரி பேரன் கிஃப்ட் பண்ணது அவர். ஸோ அதனால் நாட்டின் வளர்ச்சியா வீட்டின் வளர்ச்சியான்னு பிரித்து பார்க்கும்போது நாட்டின் வளர்ச்சிக்கு நம்பர் 1, வீட்டின் வளர்ச்சிக்கு இன்ஃபினிட்டி. இப்போ நம்பர் 1 கொடுக்கலாமா, மாற்றிக்கலாமா? அதை நம்பர் 1 மாற்ற முடியாது, நம்பர் 9 வச்சுக்கலாம். யாரும் அடிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. நான் திருப்பி அடிச்சா உங்களால தாங்க முடியாது. பைபிள் படிச்சிருக்க நீ, பைபிள் என்ன சொல்லியிருக்கு? ஒரு கணத்தை அடிச்சால் இன்னொரு கணத்தை காமி. அது மாடர்ன் டேக்கு செட் ஆகுமா? அது செட் ஆகாதுல்ல. அதை தான் ஒரு பைபிளே புரட்டி போடுதாரு. இது இப்போ தமிழ்நாடுக்கான தத்துவம் கிடையாது, உலக தத்துவம். அது ஒரு கணத்தில் அடித்தா மறுகணத்தில் காட்டு. இது ஏசு பிரான் சொன்னது. அடித்தா திருப்பி அடி, இது ஸ்டாலின் பிரான் சொன்னது. இப்படி இதுதான் இந்த இன்னைக்கு உள்ள தத்துவம், அந்த மாடர்ன் டே தத்துவம் தான். சரி, இதுக்கு என்ன நம்பர் கொடுப்பேன்? இதுக்கு 10. அடுத்த வீடியோ பாரு. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகணும்னு பல்வேறு கோரிக்கை வலுத்திருக்கு. முதலமைச்சர் பரிசீலிப்பாரா? வளர்த்திருக்கு தவிர பழுத்தில் தான். வல்லாரை வச்சு ஒரு கோட் எழுதியிருக்காரு. வலுத்திருக்கு ஆனால் பழுக்கலை. அதாவது இப்போ கனி காய் ஏதோ திருக்குறள் ஒரு முடியுது, கனி இருப்ப காய் கவர்ந்துச்சு. அதே மாதிரி இப்போ வந்து வாழ்க்கையை வந்து பழத்தோடு ஒப்பிடுதாரு. வலுத்திருக்கு ஆனால் பழுக்கலை. இது வந்து எனக்கு வள்ளலார் தான் இதை பற்றிலாம் நிறைய பேசியிருக்காரு. இப்போ அது சார்ந்த ஒரு கோடும் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இதை பற்றி நிறையா ஒரு ஆராய்ச்சி மூலமாக அதை கொண்டு போனால் தான் இதை பற்றி முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். இதுக்கு நம்பர் 7. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்திவிடும் சொன்னார் வள்ளுவர். இதுக்கு என்ன ரேட்டிங்? இதை வந்து இதையுமே ரொம்ப தவறாக இன்டர்பிரேட் பண்ணிட்டாங்க. இதுக்கு நம்பர் 1 கொடுக்கலாம். ஏன்னா வந்து இப்போ வள்ளுவர்லாம் வந்து முயற்சி சிறுவினையாக்கும், முயற்சி இன்மை புகுத்தி விடும் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காரே தவிர அதுக்கான டைம் லைன் கொடுக்கல. இப்போ 50 வயசில் போய் ஒருத்தர் முயற்சி பண்ணால் அதுக்கு எதுவும் பண்ண முடியுமா? இப்போ நாளைக்கு நான் 60 வயசில் போயிட்டு நான் ஒலிம்பிக் ஓட போகிறேன் முடியுமா? முடியாது. ஸோ அதை அப்படி திருக்குறளே அப்படி புரட்டி போடுதாரு. இப்போ நிறைய பேர் திருக்குறள் விளக்கம் எழுதியிருப்பாங்க, ஆனால் திருக்குறளையே புரட்டி போட்டிருக்காருன்னா பார்த்துக்கோ. முயற்சி பண்ணு, இளமையிலே முயற்சி பண்ணு, முயற்சியின்மை இளமை புகுத்தி விடும். முயற்சி இளமையிலே பண்ணு, முதுமையில பண்ணேன்னா அதுக்கு பலன் கிடையாது அப்படின்னு. இதுவுமே ஒரு இதெல்லாம் எப்படி இதெல்லாம் எந்த இதில் ஆங்கிலம் பல மொழிகள் இதெல்லாம் மொழிபெயர்த்து சொன்னால் தான் உலகத்துக்கு சென்று அடையும். இதெல்லாம் நம்பர் 1 கொடுக்கணும், நீங்கள் தான் அதை கொடுக்க மாட்டேங்கிங்களே. மிச்சம் இப்போ என்ன இருக்குது? நம்ம 5 மட்டும் மிச்சம் இருக்குது. நம்பர் 5. ஆனால் சுப்பீரியராக எனக்கு ஒன்று இருக்குது. அதாவது இந்த மேட்டூர் டேமில் தண்ணி திறந்து விடுவாங்க. அப்போ வந்து தட்டில் வந்து பூ வச்சு கொடுப்பாங்க. இப்போ தட்டில் பூ வச்சு கொடுக்கும் பொழுது பூ தான் போடணும். நம்மால் அப்படி தட்டோட தூக்கி வாரி வீசிடுவாப்ல. அது ஒரு காமெடி மெட்டீரியலாக மாட்டோம். அப்படி கிடையாது. என்ன சொல்கிறாரு? இப்போ தட்டு மட்டும் போகக்கூடாது. தட்டு எதால் செய்யப்பட்டது? இரும்பு இல்லை ஏதாவது ஒரு உலகத்தால் செய்யப்பட்டது. அதுவும் மண் சார்ந்தது தானே. அதுவும் மண்ணுக்கு தான் திரும்ப போகணும். இயற்கையோட இயற்கை அப்படி தூக்கி ஒரு எரி தூக்கிட்டு ஒய்யால பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. எவ்வளோ பேரும் தலைவர் தான். இன்னும் தயவு செஞ்சு 2024 ஓட்டு போடுங்க. ஓட்டு போட்டிங்கன்னா தான் இன்னும் பல பொன்மொழிகள் வரும். நம்ம வாழ்க்கைக்கு அதெல்லாம் கண்டிப்பாக தேவை. இப்போ இதெல்லாம் கேட்கும் பொழுது எனக்கு சில இந்த சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, வள்ளுவர் இல்லை அவங்களெல்லாம் வந்து மறுபரிசீலனை பண்ணணும். பண்ணிக்கிட்டு உலகத்துக்கு ஒரே தத்துவ ஞானி அது எங்காளு அப்படின்னு மாற்றி அமைக்கலாம். அடுத்த 5 வருஷம் ஒரு இது கொடுத்தீங்கன்னா